ஆமாம் டான்ஸர். ஓகே, அதான் என்னோடய உயிர் நாடி வந்து டான்ஸ் தான். இது 2வது. ஸோ இன்றைக்கில் நான் சாவர வரைக்கும் ஆடிட்டு தான் இருப்பேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே வந்து விஜய் சேதுபதினெல்லாம் அவர் சொன்ன மாதிரி நான் அவரை பார்த்ததே இல்லை, ஷூட்டில் போய் பார்த்ததில்ல, எங்கேயும் பார்த்ததே கிடையாது. படத்தில் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு ஃபோன் தான் போட்டேன். ஒரு ஃபோன் போட்டு ஜி வரீங்க, ஒரே வார்த்தை எத்தனை மணி சொல்லுங்கள் ப்ரோ வரேன், வந்து நின்றுட்டார். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார், அவர் கூட 2-3-4 படம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட சொல்லுவாங்க ஒர்க் பண்ணும்போது, அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது மாஸ்டர்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட நூம்பிட்டு ஆடி காட்டணும். அவர் சிலதெல்லாம் ஆடி காட்டுவார். சும்மா ஐயோ ஆடி காட்டுவாரா, பயமாக இருக்கே அது சொல்லும்போது. ஆனால் நான் போய் கம்போஸ் பண்ணுறேன், என் கிட்டே கூட வரல அண்ணன். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டேரக்டர் எல்லா மாஸ்டர்டும் அவர் ஆடி காட்டுவாரான், கம்போஸ் பண்ணுவாரோ, என்கிட்ட கிட்டே வரல. ஸோ அதனால தான் அந்த வெற்றி காரணம் அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வெங்கடேஷ் சார் அண்ணன் ஸ்ரீயன் சொன்ன மாதிரி போட்டு தாக்கு ஒரு முறை போட்டு அந்த அன்றைக்கி போட்டவன் தான் இன்றைக்கி போட்டுட்ருக்கேன். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸ்ரீயன் வந்து எங்கள் வீட்டில் மொத்தம் 3 ஆம்பளைங்க, 2 ஆம்பளை பசங்க, நான் 3வது, 2 அக்காங்க இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் அவரும் ஒருத்தர், அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஸோ அவரும் ரொம்ப முக்கியம் என்னோடய வளர்ச்சியில். ஒரு ஹீரோவும் சரி, ஒரு டான்ஸ் மாஸ்டரும் சரி, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு நிறைய பங்கு இருக்குது. அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மகி சொன்ன மாதிரி அவன் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, அவன் ஃப்ரெண்டும் கிடையாது, அவன் எல்லாத்தையும் சேர்த்துப்பான். அவனை சின்ன வயசுல பழுத்ததில்ல, அதனால் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஓகே சேம். அப்புறம் எம்ஜிஆர் சார் பேரன், அவர் பார்க்கும்போது அவர் வீட்டு தோட்டத்தெல்லாம் போய் பார்க்க முடியுமான்னு நினச்சி, ஸோ அங்கே போய் சாப்பிட்டாச்சு, அவங்க ஃப்ரெண்டாகியாச்சு. ஸோ எம்ஜிஆர் சார் ஹீரோவை கெத்தாக காமிச்சிட்டாரு, அவங்க பேரனை வில்லனாக தான் காட்டணும் சொல்லி வில்லனாக போட்டு ஹராத்து படம் போயிட்டுருக்கு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது இங்கே நாங்கள் கூப்பிட்டவங்க கூப்பிடாதவங்க எல்லோரும் வந்துருந்தாங்க. பட் நான் எதிர்பார்த்தவர் வரல. அது என்ன காரணம்னு தெரில. ஏன்னா ஒரு வேளை அவர் வர்றதுக்கு நான் இந்த ஸ்டேஜ் வரல போல இருக்குது. உனக்குலாம் நான் ஏன்டா வரணும்னு நினச்சிட்டார் போல இருக்குது மேபி. ஏன்னா மற்றதுக்கெலாம் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ சந்தானம் சார்லாம் போகிறாங்கன்னா, சந்தானம் சார்லாம் வந்து ஒரு ரேஞ்சு வந்தனால போயிட்டார் போல இருக்குது. நான் அந்த ரேஞ்சு வரலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவேன். எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம், என்னோடய மனைவியோட சப்போர்ட் ஸோ இருக்குது. கண்டிப்பாக வந்தோடனே அவரே வருவார். அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். இந்த படத்தை பற்றி சொன்னேன்னா, ஒண்டிக்கு வண்டி எங்கள் அண்ணன் மனோஜ் அவர் தான் வந்து 2 வருஷம் முன்னாடி இந்த கதை சொன்னால் போல். சொல்லும்போது அப்பா போப்பா இதெல்லாம் எவன் பண்ணுவான், ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஜாலியாக ஆடணுமா கூத்து போட்டோம் அப்படி போயிடலாம். இதை படம் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃபுக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நான் வந்து 97 கேஜி அந்த வெயிட் இருந்தேன். இந்த இதில் வந்து 98 அந்த கேஜியில் இருந்தேன். ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. அண்ணன் போய் கேட்குறேன், அப்பா முடிஞ்சிச்சில்ல, சரி அடுத்தது அந்த கேரக்டர் மாற்றணும்ல, அதுக்கு ஒரு 4 months டைம் எடுத்துப்பா. 4 months பா மலேசியா பிடி சார், பாவம்ப்பா என்னப்பா. அப்படியா, சரிப்பா ஒரு 3 months. அப்பா உங்கள் அண்ணன் டைரக்டர், நான் பாவம்ப்பா என்னப்பா. அப்பா 2 months. அப்பா நீ ஹீரோப்பா, பாவம்ப்பா என்னப்பா. அப்பா இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், ஒரே மாதம்தான் இப்போ போகிறோம். அதே ஒரே மாதத்தில் இங்கே ஷூட்டிங் எடுத்தாகணும். எங்கே நான் வந்து 96லேருந்து அந்த சாங்கை பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஹாஃபில் 77 வந்தேன். ஸோ ஒரே மாதம்தான். ஸோ அதுக்கு காரணம் வந்து எங்கள் அண்ணன் மேலே வச்சது நம்பிக்கை, எங்கள் அப்பா மேலே வச்சது நம்பிக்கை. இதில் ரொம்ப பொறுமையாக இருந்தது என்னோடய ஒய்ஃப் பிரியா. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு புருஷன் வந்து சாப்பிட்லன்னா சமக்கம் ஒரு வீட்டில் ஆக்குனா அவங்க ஆக்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நான் இங்கே பச்சை கறி தின்ட்டுருப்பேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். என் பொண்ணு எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பா பிரியாணி சாப்பிடும்போதெல்லாம். அப்படி ஏன்னா நல்லா சாப்பிடுவேன் நான் பேசிக்காக. அதனால் அவங்க எல்லா குடும்பத்துக்கும் நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட். ஏன்னா டயட் இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், எரிஞ்செஞ்சு விழுவோம், எது கேட்டாலும் எரிஞ்செஞ்சு விழுவோம். அதுவும் இந்த டைம் குறுகிய டைமில் நம்ம அந்த உடம்பு ரெடி பண்ணது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபுல் சப்போர்ட் எனக்கு ஆடியன்ஸ் ஆகணும் சரி, மீடியாவும் சரி, இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வெற்றி படணும், அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி நன்றி நன்றி.